இந்த காலத்துல நல்லதை சொல்றவங்களே நாட்டுல கொஞ்சம் பேர் தான்டா. அனைவருக்கும் வணக்கம். ஒரு மிகப்பெரிய மைதானம், அந்த மைதானத்தை சுற்றிலும் ஏராளமான நாட்டு மக்கள் குவிந்திருக்கிறார்கள். அந்த மைதானத்தின் மேடையில் அந்த நாட்டின் அரசனும் அவனுடைய குடும்பத்தாரும் மந்திரிகளும் உட்கார்ந்துருக்காங்க. அப்போ அந்த மைதானத்துல பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு புலி அவுத்து விடப்படுகிறது. அதாவது பார்ப்பதற்கு பிரம்மாண்டமா இருக்குது. அதை பார்த்தாலே எல்லாருக்கும் பயம் தொற்றிக்கொள்ளும். அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு புலி. அதை அவுத்து விட்டுட்டு என்ன சொல்றாங்கன்னா ஒரு அறிவிப்பு கொடுக்குறாங்க. இந்த கூட்டத்தில் இருக்க யாராவது ஒருத்தர் இந்த கூட்டத்துக்குள்ள நீங்க வந்து இந்த புலிய நீங்க அடக்கணும், அடித்து கொள்ள வேண்டும், வெறும் கையால அடிச்சு கொள்ளணும். அப்படி கொள்றவங்களுக்கு 1000 பொற்காசுகள், அது போல பாத்தீங்கன்னா மன்னனுடைய அமைச்சரவையில ஒரு அமைச்சர் பதவியும் கிடைக்கும் சொல்லி சொல்றாங்க. எல்லாரும் தியங்கி போய் நிற்கிறாங்க. ஏன்னா அவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான ஒரு புலி வெறும் கையால் எப்படி கொள்ள முடியும்? அப்போ பாத்தீங்கன்னா ஒரு ஏழை குடியானவன், சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாத ஒருத்தன் உட்கார்ந்துருக்கான். அவன் யோசிக்கிறான், நம்ம எப்படினாலும் என்ன பண்ண போறோம், பட்டினி கிடந்து சாக போறோம். அந்த வேதனையை அனுபவிக்கிறத விட இது எவ்வளவு பெரிய புலியா இருந்தாலும் பரவாயில்ல, சாகருக்கு முன்னால என்ன பண்ணுவோம், ஒரு சண்டையை போட்டு பாத்துரும் சொல்லிட்டு என்ன பண்றான், டக்குன்னு உள்ள குதிக்கிறான். எல்லாருக்கும் ஆச்சரியம். உள்ள குதித்தவன் வெறித்தனமா அடிக்கிறான் அந்த புலிய. அந்த புலி பாத்தீங்கன்னா அடி தாங்க முடியாம ஓடுது. எல்லாருக்கும் ஆச்சரியம். ஒரு கட்டத்துல அந்த புலியோட கழுத்தை பிடிச்சு என்ன பண்றான், நெரிக்கிறான். அந்த புலி வந்து பாத்தீங்கன்னா அவனுடைய அந்த பிடியில இருந்து விடுவிக்கிறதுக்கு முயற்சி பண்ணது முடியல. ஏன்னா அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா மரண வலி, மரண வெறி. திடீர்னு பாத்தீங்கன்னா அந்த புலி பேச ஆரம்பிக்குது. எப்பா 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 என்ன கொல்றாத, என்னை விட்டுரு அப்படின்னு சொல்லி பேசணும்னு இவனுக்கு ரொம்ப ஆச்சரியம். என்னடா புலி பேசுன்னு பார்க்கான். இப்பதான் அந்த புலி சொல்லுது, நானும் ஒரு அடிமைதான். என்ன வந்து இது போன்ற புலி வேஷம் போட்டு எல்லார் மத்தியிலையும் அடித்து கொள்வதற்காக அரசர் செய்த இந்த சதி, அதனால தயவு செய்து நான் விட்டுருன்னு சொல்லி அவன் என்ன பண்ணிருக்கு, கண்ணீர் விட்டு கெஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா இவன் என்ன பண்றான், நீ நம்மளே மாதிரி ஆளுதான் சொல்லி யோசிச்சிருக்கான். சோ இந்த கதையை எதுக்காக நான் சொல்றேன் அப்படின்னா, இதுல வந்து பாத்தீங்கன்னா வேற வழி இல்லாம அந்த புலியை அடக்குவதற்காக உள்ளே குதித்த நபர் யார் அப்படின்னா, தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டலத்தில் நடைபெற போகும் அந்த பேராயர் தேர்தலின் அணிகள் சார்பில்லாமல் நிற்கின்ற ஆயர் திரு மனோகர் அவர்கள். அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த பேராயர் தேர்தலில் தானாக வந்துவிடவில்லை. 2 விஷயம் நடந்திருக்கு. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா அதிகபட்ச வலி, அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு தைரியம். எவ்வளவு பெரிய புலியாக இருந்தாலும் பரவாயில்ல, இதை எதிர்த்து என்ன பண்ணுவோம், போட்டிட்டு வெற்றி பெறுகிறோமோ இல்லையோ போராடியாவது பாத்திரம் சொல்லி என்ன பண்றாங்க, துணிந்து வந்திருக்காங்க. அது போல அந்த பிடிபட்ட புலி யார் அப்படின்னா, தற்போது நிர்வாகத்தில் இருக்கின்ற அசூரபலம் வாய்ந்த அணியினருடைய அந்த ஆயர்கள் சொல்லலாம். அவர்களும் பாத்தீங்கன்னா வெளியில பார்க்கும்போது பிரம்மாண்டமா தெரிந்தாலும் உள்ளுக்குள்ள பயம் தொற்றி கொண்டுதான் இருக்கிறது. 4 பேர்ல யார் வந்து முதல்ல பேனலுக்கு வர போறோம், 4 பேரும் வந்துருவோமா தெரியல. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா வெளியில என்ன பண்ணுது, வேற மாதிரி பேச்சு நடக்குது. அதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா ஒருவேளை பேனல்ல நம்ம வந்து பேராயராக தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் சுயமாக செயல்பட முடியுமா? கடந்த கால வரலாற்றை பார்க்கும் பொழுது 2 பேராயர் வந்து பண்ணிருக்காங்க, தகுதி இழக்கப்பட்டிருக்காங்க. அது போன்ற ஒரு சம்பவம் நமக்கு நடந்துட்டா என்ன பண்றது? அதாவது அடிச்சு ஆடுவோமா, இல்லாட்டி டிஃபென்ஸ் ஆடுவோமா? ஒண்ணு ஆட்சியாளர்களுக்கு அடங்கி போனோம், ஒருவேளை அவர்களை எதிர்த்து நின்றால் நம்மால் முடியுமா? இல்லைன்னா என்ன பண்ண வேண்டியிருக்கோம், இப்ப மீடியா வந்து நல்லா வளர்ந்துருச்சு, மக்களுக்கும் நிறைய விழிப்புணர்வு வந்துட்டு மக்களிடம் அவப்பெயர் சம்பாதிக்க வேண்டியிருக்குமே என்ற ஒரு இக்கட்டான சூழ்நிலை தான் இருக்காங்க. சோ இதுதான் வந்து தற்போது தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டலத்தில் பேராயர் தேர்தலின் நிலவரம். இதை நான் எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, இந்த மதியம் வந்து பாத்தீங்கன்னா நாங்க ஒரு குரூப் வச்சிருக்கோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா எந்த விவாதங்களும் நடக்காது. இன்னைக்கு திடீர்னு என்ன பண்ணாங்க, ஒரு சின்ன ஒரு விவாதம் நடத்தணும், ஒரு ஆரோக்கியமான விவாதம் நடத்தணும். பேராயர் தேர்தலில் அணிகள் சார்பில்லாமல் நிற்கின்ற ஆயர் மனோகர் அவர்களுடைய பின்னணியில் யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு அன்பு சகோதரர் கேட்டிருந்தாங்க. சோ அவருடைய அந்த கணிப்பே வந்து பாத்தீங்கன்னா இந்த திருமண்டல தேர்தலில் பேராயர் எப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது வெட்ட வெளிச்சமாக தெரிகிறது. அதாவது பின்னணியில் ஒருத்தர் இருந்தாதான் பேராயர் தேர்தலில் என்ன பண்ண முடியும், பேனலுக்குள்ள வர முடியும், பேராயரை வெற்றி பெற முடியும் சொல்லி அவருடைய கடந்த கால அந்த அனுபவங்களை என்ன பண்ணிருக்காங்க, சொல்லியிருக்காங்க. இதை மாற்ற வேண்டும் என்பதற்காக தான் நானும் பேராயர் தேர்தலில் நிற்கின்ற ஆயர் மனோகர் அவர்களை ஆதரிக்கின்றேன். அதாவது அணிகள் சார்பில்லாமே ஒருத்தரை என்ன பண்ணணும், நம்ம வந்து பேராயர் தேர்தலில் கொண்டு வரணுங்கிறதுக்காக தான். ஸோ எனவே வந்து பாத்தீங்கன்னா தற்போது அவர் பின்னணியில் யாரும் இல்லை. சொன்னது போல பாத்தீங்கன்னா அவரும் அவருடைய சுய பலத்திலையும் ஆண்டவர் கொடுக்க பலத்திலையும் ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. நாங்க மீடியால என்ன பண்ணிருக்கோம், சொல்லிட்டு இருக்கோம். கடந்த கால நிகழ்வுகள், கசப்புகளை கண்ட நிறைய டிசி பெருமக்கள், திருமண்டல் மக்கள் அவருக்கு என்ன பண்றாங்க, ஆதரவு கொடுக்குறாங்க. இதுதான் உண்மை. ஒருவேளை
இந்த பேனல்ல வந்து மனோகர் ஆயர் தேர்ந்தெடுக்கப்பட்டால் நிச்சயமாக அவர் பின்புலத்தில் மக்கள் வருவார்கள், வந்து விடுவார்கள். அது வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பாக இயற்கை தான். நம்ம நினைக்கிறது போல வந்து பாத்தீங்கன்னா சினாடுல கண்டிப்பா ரெக்கமெண்டேஷன் வேணும், சம்டைம்ஸ் மணி இன்ஃபுளுன்ஸ் வேணும். திருநெல்வேலி திருமண்டலங்கள்லாம் பாத்தீங்கன்னா கடந்த காலங்கள்ல 4 பேர் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு இடத்துல 4வது இருந்த ஒருத்தர் என்ன பண்ணிருக்காங்க, பேராயர் எடுத்திருக்காங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா அதிகபட்ச ஓட்டு எடுத்த அந்த முதல் 3 ஆயர்களுக்கும் மதிப்பு இழந்து விட்டது. காரணம் வந்து பாத்தீங்கன்னா அதுவும் நம்முடைய தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலத்தில் தற்போது லேசராக இருக்கின்ற அண்ணன் எஸ்.கே. ராஜன் அவர்களுடைய அந்த அதிகார பலம், அது போல பணபலம் வெற்றி பெற்றதாக சிலர் இன்னைக்கு கூட என்ன பண்ணாங்க சொன்னாங்க. சோ இல்லாமல் இல்லை, அது போன்ற ஒரு அமைப்பு தான் நமது திருமண்டலங்கள்ல இருக்குது. எனவே வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து மனோகர் ஆயர் வந்து முதல்ல பேனல்கள் வரணும், அதே பெரிய விஷயம். அதாவது நான் சொன்னது போல பாத்தீங்கன்னா அவர் தைரியமாக மிகப்பெரிய ஒரு சக்தியாக மிக வலுவாக இருக்கின்ற அண்ணன் எஸ்.கே. ராஜன் அவருடைய அணியினரை எதிர்த்து அவர் வந்து தேர்தல்ல நிற்கிறதே பெரிய ஒரு சாதனை என்ன பொறுத்தவரை. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா அவரை என்ன பண்ணணும், ஆதரிக்க வேண்டும், வரவேற்க வேண்டும். சோ இப்படிப்பட்டவர்களை நம்ம ஆதரிக்க தவறினால் குறை சொல்லி கொண்டிருக்கிறது எந்த பிரயோஜனமும் இல்லை. சோ எனவே வந்து பாத்தீங்கன்னா அவரை வந்து என்ன பண்ணுவோம், கண்டிப்பாக அவருடைய தைரியத்துக்காக ஒரு ஆதரவு கொடுக்கணும். அடுத்தது பாத்தீங்கன்னா அவருக்கு இருந்த ஒரு வழிதான், 2 அணியினர் என்ன பண்றாங்க, மாறி மாறி அவர் வந்து தண்டித்தார்கள். அந்த வலியின் வேதனையும் அவரோடு ஒன்று சேர்ந்ததுனால வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பாக என்ன பண்ணும், நின்று பார்த்து உடனும் வந்திருக்காங்க. சோ அதனாலதான் பாத்தீங்கன்னா ஆண்டவருக்கு முன்பாக நாங்க சொல்றோம், நிச்சயமாக அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த விதமான பின்பலன் இல்லை என்றாலும் அவர் பேனல்ல வரணும்னு சொல்லி என்ன பண்றோம், ஆதரவு கொடுக்கும். நடுநிலை விரும்புகிற மக்கள், மாற்றத்தை விரும்புகிற மக்கள் தயவு செய்து அவர் என்ன பண்ணுங்க, ஆதரிங்க. ஒருவேளை பேனல்ல வந்துட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கர்த்தருடைய சித்தம் எப்படி இருக்கோ அப்படி நடக்கட்டும். ஆனா எஸ்.கே. ராஜன் அவருடைய அணியினரை நம்ம குறைத்து மதிப்பிடவில்லை. ஏன்னா அவங்களுக்கும் தெரியும், ஒருவேளை அந்த அணியினரால் ஆதரவு பெறாத ஒரு பேராயர் இங்க வந்தா மிகப்பெரிய பிரச்சனைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அது காரணமாக அமையும். காரணம் வந்து பாத்தீங்கன்னா பேராயருக்கு தான் அதிகபட்ச அதிகாரம் இங்க உள்ளது. வந்த உடனே என்ன பண்ணுவாங்க, நிறைய மாற்றங்கள் வரும். அதற்கு பிறகு நிச்சயமா அந்த கமிட்டி போடுற எல்லாத்தையும் உடனே என்ன பண்ண மாட்டாங்க, கண்ணு முடிட்டு கையெழுத்து போட மாட்டாங்க. இவர்கள் நினைப்பது போல பணி நியமனங்களோ பணி மாறுதல்களோ நடக்காது. அதுபோல பேராயர் வந்த உடனே என்ன பண்ணுவாங்க, அவருக்கு விருப்பமான ஆயர்களை ஏற்கனவே இந்த நிர்வாகத்தால் பழிவாங்கப்பட்ட ஆயர்கள் என்ன பண்ணுவாங்க, பக்கத்துல கொண்டு வருவாங்க. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆளுங்கட்சியினருக்கு மிகப்பெரிய ஒரு சங்கடத்தையும் நெருக்கடியும் கொடுக்கும். எனவே நிச்சயமா அவங்களே என்ன பண்ணுவாங்க, இது வந்து அவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு வாழ்வாசாவா போராட்டம் தான். அதாவது இன்னும் இருக்க போகிற காலங்கள்ல பேராயருடைய தொல்லை இல்லாமல் இருக்கணும்னா அவங்க நம்ம பேனல்ல விடுற 4 வரை நம்ம உள்ள கொண்டு வரணும். எப்பேற்பட்டாவது அதிகபட்ச பணபலத்தை பிரயோகப்படுத்தியோ பதவிகளை பயன்படுத்தியோ இல்லை என்றால் வாக்குகளை என்ன பண்ணும் காட்டியோ எப்படியாவது பேராயர் தேர்தலில் அவருடைய அணியை சார்ந்தவர்களை கொண்டு வர நினைப்பாங்க. இந்த பணபலத்தையும் அதிகார பலத்தையும் மீறி எப்படி வந்து ஒருவேளை பேராயர் பேனல்ல வந்து பாத்தீங்கன்னா மாணவராயர் வந்தாலும் வெற்றி பெற போகிறார் என்று தெரியவில்லை. ஆனா இப்போது சொல்லிடுறோம், ஒருவேளை வந்து பாத்தீங்கன்னா அவரை ஆதரிக்கிற நபர்கள் வந்தாலும் அவர்களால் வந்து பாத்தீங்கன்னா கர்த்தருக்கு சித்தமானால் ஒருவேளை வந்து மனோகராயர் பேராயர் ஆனாலும் நமது திருமண்டல சட்டம் என்ன சொல்கிறதோ, கர்த்தரின் நியாயம் என்ன சொல்கிறதோ அதைத்தான் செய்ய வேண்டும். அப்படி செய்வார் என்று நாங்களும் எதிர்பார்க்கின்ற உங்களை போன்று நம்பிக்கைதான் வாழ்க்கை. எனவே நம்பிக்கையோடு என்ன பண்றோம், நாங்க தொடர்ந்து ஐயாவுக்கு ஆதரவு கொடுக்கிறோம். அதுக்காக வந்து மற்ற ஆயர்களுக்கு நாங்க எதிரானவர்கள் இல்லை. கடந்த கால நிகழ்வுகளை, கடந்த கால கசப்புகளை நாங்க நினைச்சு பாக்குறோம். இது போன்ற ஒரு சம்பவம் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் தார்மீகமாக என்ன பண்ணுவோம், ஐயாவுக்கு ஆதரவு கொடுக்கவே தவிர மற்றபடி ஒருவேளை வந்து பாத்தீங்கன்னா மற்றவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு இந்த பேராயத்துக்கு வந்தாலும் பேராயராக நிச்சயமாக அவரும் நம்ம பேராயர் தான், அவரும் வந்து பாத்தீங்கன்னா நியாயமானவராக இருக்க வேண்டும். திருநெல்வேலி திருமண்டலத்தில் நடந்தது போல, அதாவது தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களே என்ன பண்ணக்கூடாது, எட்டி மிதிக்கையும் கூடாது. இது போல பாத்தீங்கன்னா அவர்களுக்கு அடிமையாகவும் செயல்படக்கூடாது. அடுத்தபடியாக வந்து பாத்தீங்கன்னா திருநெல்வேலி திருமண்டலத்தை குறித்தும் அங்க இருக்கின்ற பேராயர் பர்னபாஸ் அவர்களே வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து வலைதளங்களில் விமர்சனம் செய்து கொண்டு வருகிறேன். அதற்கு சிலர் நினைக்கிறாங்க சாருக்கும் வந்து பர்னபாஸ் ஐயாக்கும் ஏதோ தனிப்பட்ட பகுதி நினைக்கிறாங்க. நிச்சயமாக அவருக்கும் எனக்கும் சொத்து தகராறோ சொந்த தகராறோ பங்காளி சண்டையோ கண்டிப்பா கிடையாது. நான் வந்து பர்னபாஸ் ஆயர் அவர்களுடைய நற்காரியங்களை என்னுடைய வலைதளங்களில் நிறைய சொல்லியிருக்கேன். குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா அந்த தரிசன பூமியெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு கனவு திட்டம். நமது திருமண்டல சொத்துக்கள் வந்து பாத்தீங்கன்னா களவாடி கொண்டு இருந்த நேரத்துல மிக தைரியமாக ஒருவராக நின்று பண்ணிருக்காங்க, அந்த பூமி அமைச்சிருக்காங்க, நிறைய ஃபங்க்ஷன் நடத்திருக்காங்க. இன்னைக்கு வந்து பிரயோஜனமான ஒரு அமைப்பாக இருக்கிறது, அதுலதான் எந்த மாற்று கருத்து இல்லை. ஆனால் பேராயருக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதை தாண்டி அவர் போகும்போதுதான் விமர்சனங்கள் இருக்கிறது. கடந்த 3 வருடமாக திருநெல்வேலி திருமண்டலத்துல பேராயர் வந்து ஒரு தேர்தலை நடத்துவதற்கு அனுமதிக்க மாட்டேங்கிறார். அவருடைய அனுபவம் அப்படி. அவரால் யாரால வந்து அவர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாரோ அவர்களை எதிர்த்திருக்க வேண்டிய ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு அவர் தள்ளப்பட்டார். அதனால பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்க, அவரை தேர்ந்தெடுத்த அண்ணன் DS ஜெயசிங் அவர்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க, தகுதி இலக்கு செய்தார். அதுபோல
அதுக்கு முன்பு இருந்த லே செயலாளர்களே என்ன பண்ணல, யாரையுமே அவர் கன்சிடர் பண்ணல. இல்ல சொல்றாங்க எல்லாத்தையுமே காலி பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு. ஆனா அவர் வந்து பேராயராக வருவதற்கு முன்பாக ஆயராக இருக்கும்போது மிக சிறந்த மனிதராக, இப்ப நேற்று முள்ளரையா பேசினாங்களா, அதை விட சூப்பரா பேசுவாங்களாம். நானும் கேட்டிருக்கேன், அவ்வளவு அருமையா பேசுவாங்க. ஆனா தனக்கு பிரச்சனைன்னு வரும்போது தன்னை ஏற்றி விட்டவர்களையும் தன்னை சுற்றி உள்ளவர்களையும் முற்றிலுமாக என்ன பண்ணும், காலி பண்ணிட்டு தான் மட்டும் இருக்க வேண்டும் என்பது நியாயமா அப்படிங்கிறத என்னுடைய கேள்வி. அதாவது விரும்புகிறாரோ இல்லையோ மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நிர்வாகம் இங்க வந்துடணும். பேப்பர்ல எல்லாம் உட்கார்ந்து என்ன பண்றாங்க, தேர்தல் வந்து சொல்லி அறிவிப்பு கொடுத்து கிட்டத்தட்ட 3 வருஷமா தேர்தல் நடக்கல. தற்போது ஒரு தேர்தல் நடப்பதற்கு என்ன பண்ணிருக்கு, தயாராக உள்ளது. அந்த தேர்தல் நடந்தாலும் இன்னொரு 6 மாசம் தான் இருக்க முடியும். அப்போ மக்களுடைய காணிக்கை பணம் முழுவதுமாக வீணாகிறது. இப்போ தேர்தல் முடிஞ்சு அடுத்த 6 மாசத்துல என்ன பண்ணணும், அடுத்த தேர்தல் வரணும். இப்ப எவ்வளவு பெரிய இது ஒரு அநியாயம் பாருங்க. மக்களுடைய காணிக்கை பணம் எந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா வக்கீல்களுக்கும் கோர்ட்டுக்கும் செலவு பண்ணப்படுது. இந்த தேர்தலும் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவோ கோர்ட்டுக்கும் வக்கீலுக்கும் செலவு பண்ணி தான் வந்திருக்கு. தற்பொழுது வந்து பாத்தீங்கன்னா உயர் நீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்டிருக்க முன்னாள் நீதிபதிகளுக்கும் பாத்தீங்கன்னா சம்பளம் கிட்டத்தட்ட 6 லட்சம். இது யாரு காசு? நானும் நீங்களும் போடுற காசு தானே. இதைதான் நாங்க கேள்வி கேட்கிறோம். அது போல பாத்தீங்கன்னா இங்க வந்து ஆயர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஆலயத்தை கவனிக்கணும். இப்ப அட்மினிஸ்ட்ரேட்டிவ்ல பாத்தீங்கன்னா ஃபுல்லா எல்லா ஆயர்கள் தான் இருக்காங்க. அங்க கமிட்டியே கிடையாது, டம்மியா இருக்காங்க. ஆயர் என்ன நினைக்கிறாரோ அதை பண்ணணும், 100க்கு 100 செய்யணும். இல்லாட்டினா ஆயர் மேல என்ன பண்ணும், இவர்களுக்கு வருத்தம், ஆயருக்கு இவருக்கு மேல வருத்தம். ஏராளமான அடிப்படைகள் நடந்துட்டு இருக்கு, நமது வலைதளங்களிலே வெளியிட்டு இருக்கோம். இதற்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகம் தான் ஆலயத்தை நிர்வாகம் செய்ய வேண்டும். ஆயர் வந்து பாத்தீங்கன்னா அங்க ஆன்மீக பணியை செய்ய வேண்டும், பேராயரும் ஆன்மீகத்தை கவனிக்க வேண்டும். இங்க இருக்கின்ற கல்லூரிகளுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ஜான்ஸ் காலேஜா இருக்கட்டும், எஸ்டிசி காலேஜா இருக்கட்டும், ஒரு நிரந்தரமான முதல்வரை கூட வந்து ஒரு பேராயரால் நிர்ணயம் செய்ய முடியவில்லை என்றால் அது எவ்வளவு பெரிய ஒரு அவமானங்கிறத நீங்க நினைச்சு பார்க்கணும். என் மேல நீங்க கோவப்படுறதால ஒண்ணும் இல்லை, நான் உண்மையதான் சொல்றேன். போய் பாருங்க, ஐசி இன்சார்ஜ் பிரின்சிபல் இன்சார்ஜ் மனிதர்களை வைத்துக் கொண்டு தான் நினைப்பதை மட்டுமே செய்ய வேண்டும் என்று நினைப்பது ஒரு பேராயருக்கு அழகா? சொல்லுங்க. அவருக்கு எப்படி வந்து அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்குதோ அது போட்டுதான் இந்த திருமண்டல சட்டங்கள் வந்து பாத்தீங்கன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகிகளுக்கும் அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அது போல இப்ப பாருங்க, திருநெல்வேலி திருமணத்துல ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டி வந்திருக்கு. இதுக்கு யாரு காரணம்? சரியான நேரத்தில் தேர்தல் நடத்தி இருந்தால், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நிர்வாகம் வந்திருந்தா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டி உள்ளே வந்திருக்க மாட்டாங்க. வந்ததுக்கு பிறகு பாத்தீங்கன்னா இவங்க 2 பேருக்கும் என்ன பண்ணுது, கண்டிப்பா ஒத்து போகாது. அதனால பாருங்க மீண்டும் மீண்டும் வழக்கு போட்டுட்டே இருக்காங்க. ஒரு பேராயர் வந்து தன்னுடைய சகாக்களை வைத்து தொடர்ந்து வழக்குகளை தொடுப்பது சரியா? பைபிள் அழகா சொல்லுது இல்ல, 2 தீமோத்தேயுல சொல்லுது பாருங்க, தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களா இருப்பார்கள். தேவ பக்தின்னு என்னது? கிறிஸ்துவனியத்தை நீங்க பாடுபடணும், சிலுவையில கூட அடிக்கப்படணும், அதுக்கு உங்களை ஒப்புவிக்கணும். அதுதான் ஒரு பேராயரோட கடமை. அவன் அடிச்சாலும் அடிச்சுட்டு போட்டு மக்கள் பாக்குறாங்க. ரத்த சாட்சியாக எத்தனை பேர் என்ன பண்ணிருக்காங்க, இங்க மிஷினரிகள் மறித்திருக்காங்க. அந்த வரலாறு உங்களுக்கு தெரியாதா? எத்தனை பேர் வந்து பாத்தீங்கன்னா தங்களுடைய வாழ்க்கையை வெறுத்து, தங்களுடைய உயிரை வெறுத்து, தங்களுடைய சுக துக்கங்களை எல்லாம் மறந்துதான் என்ன பண்ணிருக்காங்க, இந்த திருமண்டலங்கள் வளர்த்திருக்காங்க. அப்போ பேராயராக வரவரும் பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு சேஃப் ஜோன்ல சொபிஸ்டிகேட்டடா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது சரியா? நீங்க சொல்லுங்க. பேராயர் பரபாஸ் அவர்கள் மூலம் பார்த்தீங்கன்னா தனிப்பட்டவர்களை எந்த வஞ்சமே கிடையாது. இப்படி இது போன்ற விஷயங்கள் நடப்பது வந்து பாத்தீங்கன்னா நிச்சயமாக திருமண்டலத்துக்கு ஒரு ஆரோக்கியமான சூழலை உருவாக்குது. ஒவ்வொருத்தருமே பாருங்க, கேஸ் வரும்போதெல்லாம் டீச்சர்ஸ் சம்பளம் வாங்கலாம் பயந்துட்டு இருக்காங்க. யார் கையெழுத்து போட்டா இங்க சம்பளம் வரும்? ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பமும் மிகப்பெரிய ஒரு மன போராட்டமும் எல்லாருக்கும் இருக்கு. பிஷப் கை ஓங்குமா, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கை ஓங்குமா, வந்திருக்கின்ற முன்னாள் நீதி அரசர்கள் வந்து தேர்தல் நடத்தி முடிச்சிருவாங்களா? அவங்க கொடுக்குற அவங்களுக்கு போடுற பிளைட் டிக்கெட்ல யார் காசு? அவங்க சாப்பிடுற சாப்பாடுலாம் யார் காசு? இதற்கெல்லாம் யார் காரணம்? தலையாகிய பேராயர் தான் காரணம். சோ அதுதான் நாங்க குற்றச்சாட்டுறோம். அவர் வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா முருங்கை மரம் வளரல, அவரு வீட்டுல கோழி முட்டை போடலன்னு சொல்லி நாங்க சொல்லல. எனக்கு தெரிந்தவர்கள் வந்து பாத்தீங்கன்னா பேராயர் தன் கடமையை ஒழுங்காக செய்திருந்தால் திருநெல்வேலி திருமண்டலத்தில் ஒரு தேர்தல் நடந்திருக்கும். யாரோ ஒருவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நிர்வாகிகள் வந்திருப்பாங்க. பேராயர் வந்து அவர்களை கண்காணித்து தன்னுடைய அதிகாரத்துக்குள் வைத்துக் கொண்டு நல்லது செய்திருக்கலாம். அப்படி ஒரு செயல் நடைபெறாமல் போனதுக்கு காரணம் 100க்கு 100 அங்க இருக்கின்ற பேராயர் பர்னபாஸ் ஐயா அவர்கள் தான். அதனால்தான் நிர்வாக குழப்பம், அதனாலதான் பாத்தீங்கன்னா இது போன்ற தேர்தல் குழப்பங்கள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. இனிமேலாவது அவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த வருகின்ற தேர்தலை எந்த விதமான தடையானையும் பெறாமல் தேர்தலை நடத்தி ஒரு நிர்வாகத்தை கொண்டு வந்து அவரிடம் பொறுப்பை ஒப்படைக்கணும். அதுபோல அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டி வந்துருக்கு, அவங்களுக்கு என்ன பண்ணும், ஒத்துழைப்பு கொடுக்கணும். இது வந்து வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அசிங்கமா இருக்கு. நாங்க சொல்லிதான் தரணும் அவசியம் இல்லை. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா உலகத்துல மீடியா ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு, எல்லாருக்கும் தெரியுது. நாங்கள் கண்டிக்கின்றோம். திருமண்டலங்கள் என்ன நோக்கத்திற்காக உருவாக்கப்பட்டதோ அந்த நோக்கம் நிறைவேற வேண்டும் என்றால் அனைவரும் தங்களுடைய கடமையை
திருமண்டலங்கள் சீராக நடைபெற வேண்டும் என்றால் வேதாகத்தின்படி அவனவன் தனக்குரியவையில் அல்ல பிறனுக்குரியவைகளையும் நோக்க கடவுள் சொல்லியிருக்கு. அதாவது தான் மட்டும்தான் நல்லா இருக்கணும் இல்ல, மற்றவர்களுடைய பதவி என்ன, அவர்களுடைய பொறுப்பு என்ன, அவர்களும் இணைந்து அனைவரும் பாத்தீங்கன்னா ஒரே சரீரமாக இருக்கும் பொழுது திருமண்டலங்கள் சிறப்பாக இருக்கும். இல்லை என்றால் இது போன்று கோர்ட்டுக்கும் வழக்குக்கும் வாதிக்கும் வக்கீலுக்கும் இங்கிருக்கின்ற காணிகளை அள்ளி கொடுத்து நமது திருமண்டலங்கள் தோற்றுவிக்கப்பட்ட நோக்கத்தை இழந்து நிற்கும் என்பதே யதார்த்தமான உண்மை. அனைவருக்கும் நன்றி. சொல்றவன் சொந்த வாழ்க்கைய பத்தி எல்லாம் கிளறி பார்க்காதே. அவன் சொல்றதுல அறிவுக்கு பொருத்தமா இருந்தா நடங்க.